வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுத்தரையில் அதாவது வீட்டுக்கு முன்னாடி இந்த டே ஓல்டு சிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுருப்போம். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வேறு இடத்துக்கு நம்ம மாற்றிடுவோம். அதுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு கேஜ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா பழைய கேஜு, பின்னாடி அந்த லென்த்தாக இருக்கிறது பார்த்திங்கன்னா புது கேஜு. அதில் வந்து ஒரு மாதத்து சிக் பார்த்திங்கன்னா ஒரு 120 சிக்ஸ் அந்த வரைக்கும் வளர்த்துற மாதிரி ரெண்டாக தடுத்து நல்லா பெருசாக பண்ணியிருக்கிறோம். அதனோட கழிவுகள்லாம் வந்து கீழே விழுந்துடுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கீழே வச்சுருந்ததில் பார்த்திங்கன்னா அந்த கடலை போட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம். இதுக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லை. நல்லா ஹைடெக்காக சூப்பராக பண்ணியிருக்கிறோம். தீனி தண்ணி உள்ளேயே வச்சாச்சு, எந்த கலங்களும் ஆகாது. நம்ம கீழே வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சீக்கிரம் நம்ம மாற்றணும். ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் மாற்றணும். இதில் வந்து அந்த மாதிரி அடிக்கடி மாற்ற வேண்டிய தேவையில்லை. குஞ்சுகளும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் மாடு ஒன்று காளைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம பக்கத்து ஊரில் இருந்து காராம்பஸ் காளை சின்ன காளைக்கு வந்து சேர்த்தி விட்டாச்சு. பக்கத்தில் அப்படிங்கிறதுனால நடந்தே கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மாடு காளைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அது பெரிய காராம்பஸ் காளைக்கு சேர்த்தி விட்டாச்சு. இதுவும் நம்மகிட்டயே ரெகுலராக வர்ற மாடு தான். இதுவும் நம்ம பக்கத்து ஊர் தான், நடந்தே கொண்டு வந்துட்டாங்க. காராம்பஸ் மாடு அந்த இடத்த விட்டு மாடு போனால் தான் காலை வந்து கட்டுத்தரைக்க நம்ம கொண்டு போக முடியும். இல்லாட்டி அந்த இடத்த விட்டு நெகராது, அங்கேயே நின்றுட்டே இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு காட்டுக்கு வர்றதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்ல வெயில் வந்துடுச்சு. காட்டில் வந்து மழை வந்ததையும் கொஞ்சம் பச்சை புல்லெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே அதையெல்லாம் மாடு நல்லா மேயாது. ஏன்னு பார்த்திங்கன்னா கொழுந்து புல்லாக இருக்கிறதுனால கசப்படிக்கும். இன்னொரு 10 நாள் ஆகணும் அதெல்லாம் மேயறதுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். நான் பேந்தத்துக்கெல்லாம் வந்து தீவனம் போட்டு விட்டேன். இந்த பேந்தம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் நம்ம டெலிவரி கொடுக்கலாம். ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, எனக்கு யாருன்ட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இல்லை. இன்னொரு 10 நாள் கழித்து இதெல்லாம் எடுக்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மந்த் சிக்ஸு. இதெல்லாம் வந்து இன்றைக்கி டெலிவரி எடுத்துருவாங்க. நேற்றே எடுக்க வேண்டியது இன்றைக்கி வந்து எடுக்கிறாங்க. இது எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்த பேட்ச் பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நாள் கழித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு பீஸோட ரேட்டு வந்து 300 ரூபா வருது. நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது வந்து 30 நாளாக இருந்துச்சு அப்படின்னா 300 ரூபா வரும். அதுக்கு முன்னாடியே இருந்ததுன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் குறையும். எத்தனை நாளத்தில் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ரேட்டு வரும். இது எல்லாமே வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுவும் அதே குஞ்சுக்கு தான். தீவனம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. அதுக்கு முன்னாடி அங்கேயும் இங்கெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம்லேருந்து 350 கிராம் வரும் ஆவரேஜ் வெயிட்டாக. 30 நாளே பார்த்திங்கன்னா இந்த வெயிட் வந்துடும். இன்னும் வளர்த்தி கொடுக்கணும், இன்னும் ஒரு 10 நாள் வச்சுருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த ரேட்டு வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணதில் இடையில ஒரு 2, 3, 4ன்னு மீதி ஆகிறத கொண்டாந்து இங்கே விட்டுருந்தோம். அதெல்லாம் பெருசானது. அதுக்கப்புறம் மாடெலாம் காட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தண்ணி காமிச்சு வண்டியில் மாட்டெல்லாம் பூட்டினோம். எல்லாத்தையுமே வண்டி சுற்றியும் கட்டியாச்சு. செவலக்காலம் எப்போவுமே ரைட் சைடில் தான் கட்டுவோம். அது வண்டி வாகனம் எது வந்தாலும் பயப்படாது. அதனால் ரைட்லேயே கட்டிக்கிறது. இதெல்லாம் நேற்று மேய்ஞ்ச இடம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் மாற்றி கட்டணும். சுத்தமாக மேயணுன்னா ஒரு 1 ஹவராவது டைம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து வேஸ்ட் இல்லாமல் நல்லா மேயும். நம்ம பக்கத்துலேயே இருந்து அவுத்து கட்டிகிட்டு இருந்தோம்னா ஒழுங்காக மேயாது. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2 கட்டுத்தர கட்டணும். இல்லாட்டி ஒரு 3 கட்டுத்தர கட்டலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். முதின்னு போட்டு முதிச்சு இப்போ காலையில் கட்டிட்டு போயிட்டோம்னா ஒரு 12 மணி வரைக்கும் விட்ருவோம். 12 மணிக்கு மேலே வந்து ஒரு கட்டுத்தர நிறுத்தி கட்டுவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே பிடிச்சிட்டு போயிடுவோம். பில்லு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னொரு டைம் எக்ஸ்ட்ரா வந்து மாற்றி கட்டுவோம். இதிலே வந்து நல்லா வயிறு நம்பிடும். எப்பயுமே காலையில் நேரமாக பால் குட்டியெல்லாம் விட்டுருவோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஆட்டு ஷெட்டுக்கே வந்திருக்கிறேன். குட்டிகளெல்லாம் பாலுக்கு திறந்து விட்டாச்சு. காலையிலையாக இருந்தாலும் மத்தியானமாக இருந்தாலும் நம்ம கோழி இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டு உடனே தீவனம் போடுவோன்ட்டு எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒட்டியாந்துடுது.
போகும்போது வரும்போதெல்லாம் நம்ம போட்டு போட்டு பழக்கிட்டோம். அதனால் நம்ம போனோம்னாவே எல்லாம் தீவனத்துக்கு ஓடியாந்துருது. இது பார்த்திங்கன்னா 8 குஞ்சு பொரிச்சுது. 8 குஞ்சையும் சூப்பராக காப்பாற்றிருச்சு. இன்னும் ஒரு குஞ்சு எங்கேயோ காணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குதிரையை வந்து ரைடிங் பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு அப்படிங்கிறதுக்காக சீட்டெல்லாம் மாட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து பிட்டை மாட்டி விட்ருந்தோம். அதுக்குள்ளே சும்மா ஒரு வாக்கிங் விடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நடக்க விட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ரவி அண்ணன் வந்தார். சீட் எல்லாத்தையும் மாட்டிட்டு மெதுவாக வெளியே விட்டு பார்த்தோம். நம்ம ரெகுலராக இங்கேயே நம்மக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் அதனோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கினதுக்கப்புறம் ரைடிங்காக வெளியே கொண்டு வரோம். ரைடிங்லாம் சூப்பராக போச்சு, எந்த தொல்லையும் கிடையாது. கொஞ்சம் லூஸ் விட்டோம்னாலும் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்ட் இருந்தது. கிரவுண்டில் வந்து ஒரு சின்ன கிரவுண்டு, அதில் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஓட்டினோம். கிரவுண்டில் விட்டோம்னாவே கேலப் ஆகுது. ரோட்டில் ஸ்பீடு விட்டோம்னா தான் துருசு சூப்பராக போகுது. குதிரையும் புதுசு, நம்மளும் புதுசு, அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஓட்டணும். நம்ம மட்டும் நல்லா பழகிருச்சு, இல்லை நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தோம் அப்படின்னோம்னா எப்படி வேணாலும் நம்ம ஓட்டலாம். இது எதுக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்னு பார்த்திங்கன்னா, வைக்கப்புல் அப்படியே ரோலோடு தூக்கி நம்ம மேலே வச்சிட்டோம்னா இந்த கண்ணுக்குட்டிக்கெலாம் கீழேருந்து உருவி சாப்பிட்டுக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன். இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். நண்பர் ஒருத்தர் போயர் கெடா கொடுக்கும்போது சொல்லுங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அவர் வந்து வீடியோ எடுத்து ஒன்று அனுப்புங்க அப்படின்னாரு. அதுக்காக எடுத்து கிளிப்பிங் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லில் இருக்குது. நல்ல வெயிட் இருக்கும். வெயிட் நான் இன்னும் போட்டு பார்க்கல. எப்படி ஒரு 60 கிலோ அந்த ரேஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. நம்ம வந்து ஒரே கடாயை வந்து எப்போவுமே வச்சுருக்க மாட்டோம், அப்பப்போ மாற்றிடுவோம். வருஷத்தில் ஒரு டைம் மாற்றிடுவோம். அதனால் இப்போவும் மாற்றுறது தான். அதுக்கப்புறம் காடை கூண்டுக்கு வந்தேன். காடைக்கெலாம் தண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியில் ரெடி பண்ணி இந்த கூண்டு பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு. முயல்லாம் வந்து அதில் செட் பண்ணியாச்சு. முயல் இருந்த கூண்டில் தான் இப்போ அந்த காடை செமி அடல்ட் வந்து உள்ளே போட்டு வச்சுருக்குறோம். நல்ல கூண்டு ஃப்ரீயாக இருக்குது. முயல்லாம் ஜாலியாக படுத்துருக்குது. காடைகளும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் முட்டைக்கு வரல. முட்டைக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாடெல்லாம் பிடிச்சிட்டு வரக்கு டைம் ஆயிடுச்சு. சரின்னு காட்டுக்கு வந்திருந்தேன். எல்லாத்தையும் பிடிச்சி பின்னாடி கட்டிட்டு நம்ம மயில மாடு 2 மட்டும் வண்டியில் போட்டுறதுக்காக போய் பிடிச்சிட்டு வர போகிறேன். நல்லா மேய்ஞ்சிருச்சு வயிறு. நம்ம தண்ணி குடிச்சின்னா இன்னும் வயிறு ஃபுல்லாக நம்பிடும். பிரஜித் அதுக்குள்ளே போய் பிடிச்சிட்டு வரக்காக போயிருந்தான். மயில மாடு 2மே வந்து 2 பக்கமே வண்டிக்கு போகும். முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஒரு டைம் லெஃப்ட்டில் ஒரு டைம் ரைட்டில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி எப்போவுமே நம்ம ஓட்டிக்கிறது வழக்கம். லோடு ஏதாவது வச்சு நம்ம ஓட்டுற மாதிரி இருந்தால் எந்த மாடு எந்த பக்கம் போகுதோ அதே மாதிரி நம்ம பூட்டி ஓட்டினோம்னா தான் அந்த பாரத்தை வந்து இழுக்கும் நல்லா. இப்போ நம்ம எம்டி வண்டியை தான் நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறனால எப்படி ஓட்டினோம்னாலும் பிரச்சனை இல்லை. மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேனு, பஸ்ஸு, லாரி, வண்டி, வாகனம் எது வந்தாலும் எந்த மாடுமே பயப்படாது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடது பக்கம் வர மாடு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தது. இப்போல்லாம் சுத்தமாகவே பயப்படுறதில்ல. அப்படியே ஏதாவது பஸ்ஸு வந்துச்சுனாலும் கொஞ்சம் ஓரமாக போகும், அப்புறம் அப்படியே நார்மலாக போய்க்குவோம். செவலக்காலையெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படுறதே இல்லை. ரோட்டில் நம்ம மாட்டு வண்டியில் போயிட்டுருக்கும்போது எந்த வண்டி வந்தாலும் பயப்படுறதே கிடையாது. இவங்களும் நம்ம ஊர் தான். மாடெல்லாம் கொண்டு போய் காட்டில் கட்டி மேய்ச்சிட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு பிடிச்சிட்டு வராங்க. சாயங்காலம் நேரம் பார்த்திங்கன்னா குட்டிக்கெலாம் மறுபடியும் பாலுக்கு திறந்து விட்ருந்தேன். காலையில் சாயந்தரம் 2 நேரம் மட்டும்தான் பால் கொடுவோம். ஒரு அரை மணி நேரம் தாயோடு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதுகளோட கேஜுக்கு வந்து துரத்தி விட்ருவோம். அதில் போட்டு அடைச்சிருவோம்.
பச்சை வாழை கட்டுனால உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமே கம்மியாக தெரியுது. அந்த பக்கம் வந்து ஹைட் கம்மியாக நம்ம பச்சை வாழை கட்டி வைக்கிறனால நல்லா வெளிச்சமாக இருக்குது. இதுலெல்லாம் தனியாக வச்சுருந்து கொண்டு வந்து இன்றைக்கி இந்த கேஜ்லேயே போட்டாச்சு. பழைய கேஜில் போட்டிருக்கிறோம், இருந்தாலும் தனியாக தான் வச்சுருக்குறோம். எல்லாத்தோட ஒன்றா விடல, கருப்பு மட்டும் தனியாக இருக்கட்டும்ட்டு அதிலே விட்டாச்சு. பால் மறந்ததுன்னா குட்டிகளெல்லாம் பிரிச்சிடலாம். இன்னும் பால் குடிச்சிட்ருக்கிறனால சரி அதிலே இருந்துட்டு போகுதுன்ட்டு அப்படியே விட்டாச்சு. குட்டை மாடு பார்த்திங்கன்னா 2 நாளாக வந்து பாலுக்கே விடல, பால் வற்றிருச்சு. முன்னே பார்த்திங்கன்னா சாயங்காலம் மட்டும் பால் விட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 நாளுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி பால் விட்டுட்ருக்குறோம். அப்படியே வந்து பால் வத்தடிச்சிடணும், இல்லாட்டி மடியில் வந்து பால் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அடுத்து ஈத்து கன்று போடும்போது மடியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துடும். சாயந்தரமாக வந்து நம்ம கட்டுத்தர வேலையெல்லாம் இதோட கம்ப்ளீட் ஆயிரும். மாடெல்லாம் தண்ணி காமிச்சு கொண்டு வந்து கட்டி இருக்கிற சாணியெல்லாம் எடுத்து போட்டோம்னா கட்டுத்தரையில் மாடுகளுக்கு வேலை இருக்காது. சாணியெல்லாம் எடுத்து கொட்டிட்டு அதுக்கு தீவனத்தை போட்டு விட்டுட்டோம்னா அவ்வளோதான் மாட்டுகளோட வேலை. நமக்கு டைம் இருந்தால் படுக்கும்போது இன்னொரு டைம் இருக்கிற சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டோம்னா காலையில் கட்டுத்தரையை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இல்லாட்டி போட்டெல்லாம் முதிச்சிரும். அதனால் மேக்ஸிமம் படுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைம் வந்து கட்டுத்தரையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போயிடுவோம். கன்றுக்குட்டியிலேருந்து மாடுலேருந்து எல்லாமே தீவனம் போடுவேன் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்ருக்குது. கட்டுத்தரையெல்லாம் கூட்டியாச்சு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா தீவனம் போட வேண்டியது தான். இந்த கூடையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூடை கொட்டுவோம் சாயங்கால நேரம். குதிரைக்கு வைக்கப்புல் போட்டிருக்குறோம், அதை சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாட்டுக்கெல்லாம் தீவன புல் போட்டதையும் அதுக்கும் தீவனம் போடுவோன்ட்டு ரவுண்ட் அடிச்சிட்ருக்குது. குதிரைக்கு பார்த்திங்கன்னா சாயந்தரம் நேரம் தீவனப்புல் போட மாட்டோம், வைக்கப்புல் மட்டும்தான். வைக்கப்புல் தான் ஈஸியாக ஜீரணமாகும். அதனால் குதிரைக்கு மட்டும் நைட்டு வந்து வைக்கப்புல், மற்ற மாடுகளுக்கெல்லாம் தீவனப்புல். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.